தூக்கத்தை தின்றவர்கள். இது உருவான பின்னணி, இந்த தலைப்புக்கான காரணம். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சில விடயங்கள் மறக்கவே முடியாது. என்றைக்கும் நடந்த நம்முடைய உறவினருடைய மரணம், பள்ளி பருவத்தில் நடந்த சில நிகழ்வுகள், இதை நம்ம மனதை வலியுறுத்திட்டே இருக்கும். அப்ப இந்த இயற்கையாவே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த நிகழ்வுகள் எப்ப இருந்தாலும் நம்ம கலாட்டா பண்ணிட்டே இருக்கும். மூலையில உட்கார்ந்து அது ஏதோ ஒன்று செய்துட்டே இருக்கும். நான் வாழ்ந்த அந்த பகுதி மிகவும் எளிய மக்களுடைய பகுதி. தினந்தோறும் உழைப்பாளிகள், உழைத்து அன்றைய உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்த மனிதர்கள். அந்த சாமானிய மாந்தர்களுடைய வாழ்வியல் முறை இருக்கு இல்லைங்களா, அது நம்மளை பெருசா பாதிக்கும். என்னன்னா, அந்த அவங்க யாருக்குமே ஒரு பெரிய ஆசையோ இல்லாட்டி இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணுமோ அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க அன்றைக்கு உழைப்பது, அன்றைக்கு சாப்பிடுவது, மறுநாள் உழைப்பது, மறுநாள் சாப்பிடுவது. ஒரு சராசரி விலங்கை போல அவருடைய வாழ்க்கை இருக்கும். அதில் பார்த்தா மகிழ்ச்சி இருக்கும். அவங்க யாரையுமே நிராகரிக்க மாட்டாங்க. அப்படி நான் அந்த பகுதியில் எனக்கு ஒரு 13-14 வயதில் நான் பார்த்த கதை மாந்தர்கள் இவர்கள்லாம். இவர்களை நான் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது என் மூளையில இருந்துட்டே இருந்தது. இவங்களை ஏதாவது ஒரு இதுல செய்யணும் அப்படின்னு சொல்ல. இதுல இருக்க ஒருத்தரும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க எனக்கு நான் பார்க்கும்போது அதை போன்ற வேற ஒரு கதை மாந்தர், அவங்க இருந்தாங்க இல்ல, அவங்க கூட இப்படிதான் அப்படி தோணும். அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம இதுல பதிவு பண்ணி இருக்கணும்.